25 பேருக்கும் அன்பான வணக்கங்களை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் காரைக்குடியிலிருந்து ஆரோக்கியசாமி. வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஒரு அனுபவம். அடுத்து வரும் சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை விட்டு செல்கிற வாய்ப்பை கடவுள் தந்த பரிசாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு இது வரமாக அமைகிறது. பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கிற அருமையான சகோதரர் ஜி.கே. சாமி அவர்களுக்கு நமது நன்றியை முதலில் உரித்தாக்கிக் கொள்வோம். நல்ல விஷயங்களை சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கொண்டு அதை செயல்படுத்த நம்மை தூண்டுகிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வோம். ஒரு அச்சம் இல்லாத, கவலை இல்லாத, பயம் இல்லாத, போட்டி இல்லாத, பொறாமை இல்லாத தொலைநோக்கு திட்டத்தோடு ஒரு புது சமுதாயம் படைக்க ஏதோ நாம் புறப்பட்டிருக்கிறோம். அத்தியாவசிய தேவைகள் கூட அநியாய விலைக்கு மாறிவிட்ட சூழலிலே அடிமட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை முற்றிலுமாய் மாற்றுவதற்காக புறப்பட்டிருக்கிற நாம் இதோ இந்த அதிகாலையில ஒன்று கூடியிருப்பதே அதற்கு சாட்சி. சார் ஆடிபிளா இருக்கா? சார் கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. எதையுமே துவங்குவதற்கு நாம் பெரிய ஆளா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நம்ம பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னா துவங்கணும், ஆரம்பிக்கணும். அதுதான் அவசியம். இதோ இன்றைக்கு அதிகாலையில நம்ம எழுந்து ஒன்று கூடியிருப்பதே அதற்கு உதாரணம். இன்றைக்கு நமக்கு முன்னால மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை விட நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு நம் கையில திணிக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்தை மாற்றுவதற்கான பொறுப்பு, நம்மை சேர்ந்தவர்களை மாற்றுவதற்கான ஒரு பொறுப்பு, 20,000 பேரின் வாழ்க்கை தரத்தை உடனடியாய் மாற்றுவதற்கு எடுத்திருக்கிற முயற்சி வெற்றியடைய வேண்டும் என்கிற அந்த மன திடத்தோடு உழைக்கிற இந்த உழைப்பை அத்தனை பேருக்கும் தொடர்ந்து உணரச் செய்கிற ஒரு பொறுப்பு. இந்த 2024 இந்த ஆண்டிலே வசந்தத்தை வீசச் செய்து அடுத்த ஆண்டு அனைவருக்கும் பொற்காலமாய் மாற்றிட பல ப்ராஜெக்டுகளை முன்னெடுத்திருக்கிற நாம் இங்கு கூடியிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய இந்த திட்டத்திலே நாம் பயணிக்கிற இந்த பயணத்திலே நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு முன் வந்திருக்கிற இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் கைகளை உயர்த்த அன்போடு அழைக்கிறேன். நாம் செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகம். ஏனென்றால் இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் வாழப்போவதில்லை. உழைக்க தயாராக இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, எப்படி உழைக்கப் போகிறோம், எதற்காக உழைக்கப் போகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றாட உணவுக்காக உழைக்கிறோமா, இல்லை மனதில் இருக்கிற ஆசைக்கு மட்டும் உழைக்கிறோமா, அல்லது வெற்றி அடைய உழைக்கிறோமா? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. வெற்றி 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 கேட்பதற்கு ஆனந்தமான ஒரு வார்த்தை. ஆனால் அது எப்போது கிடைக்கும்? எப்போது வாய்ப்பும் முயற்சிகளும் கைகோர்க்கிறதோ அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். நமக்கு முன்னாலே மிக மிக அருமையான 2 ப்ராஜெக்டுகள், மிகப்பெரிய வல்லமை மிக்க
வலிமையான அதே நேரத்தில் எளிமையான ப்ராஜெக்டுகள் நம் கையில் இருக்கிறது. இன்னும் பல 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 ப்ராஜெக்டுகள் நம் கைக்கு வரப்போகிறது. ஆனால் அதை பற்றி எல்லாம் இந்த புது சமுதாயம் படைக்க புறப்பட்டிருக்கிற நம்முடைய ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் கையில் தான் அது இருக்கிறது. கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நல்ல கருத்துக்களை கடத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவராக நம்முடைய அனுபவங்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய பயணம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது, இன்னும் 5 நாட்களுக்குள் நாம் முடிக்க வேண்டிய இந்த ஊட்டி சாதனையிலே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நம் அணியில் எத்தனை பேரை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறோம், அடுத்து இந்த கிரிப்டோ என்கிற புதிய உலகத்திற்குள்ளே நுழைய நாம் தயாராகி விட்டோமா, அல்லது நம்முடைய அணியில எத்தனை பேரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கக்கூடிய அந்த கிளப் இன்கம், அந்த குறைந்தது 12 பேரை அந்த கிரிப்டோவில நேரடியாக இணைத்து இந்த கிளப் இன்கம் பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா, அல்லது அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிரலாம். முதலிலே ஐயா ஆதிமூலம் அவர்களை அழைக்கிறேன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சென்னையிலேருந்து பேசுறேன். ஆதிமூலம். நான் செந்தில் சார் அவருடைய டீம்ல இருக்கேன். உண்மையிலே வாழ்த்துக்கள். காலை நேரத்துல எல்லாரும் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு உண்மையிலே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுடைய இதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு தொடர்பு நிலையில இருக்கு. இருந்தாலும் என்னுடைய டீம்ல இப்போ நான் ஊட்டி வர்றதுக்கு 10 பேர் பண்ணிட்டேன், 2 பேர் பண்ணணும். எப்படியாவது ஊட்டிக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சிடுவேன், வந்துடுவேன். அதே மாதிரி கிறிஸ்டோவில் 5 பேர் என்னை சேர்த்து 5 பேர் நினைச்சிட்டேன். இன்னும் கேட்டுட்டு இருக்கேன், வரன்னு இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களையும் சரியான ஆளுங்களை கொண்டு வருவதுதான் இப்ப கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு கொண்டாட வேண்டிய, ஏன்னா அவங்களுக்கு உள்ள நிலையை அறிஞ்சு அவங்கள போய் அப்ரோச் பண்ணி கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தவங்க வர்றான்னு தான் சொல்றாங்க, வரமாட்டேன்னு யாரும் சொல்லல. சொல்ற கருத்து அது மாதிரி ஈர்ப்பா இருக்கிறதுனால வர்றான்றாங்க, வரமாட்டேன்னு சொல்ல. ஆனா வருவதுக்கு தாமதமா இருக்கு. நிச்சயமா இருக்கணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் உண்மையிலே நல்ல இதை எடுத்து சரியான வழியில கொண்டு போறதுக்கு உண்மையிலே நம்ம எல்லாம் உறுதுணையா இருந்து இதை வழி நடத்தி பெரிய வெற்றியை கொண்டாடணும். உண்மையிலே ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி ஐயா. அடுத்து பாலசுப்ரமணியம் அவர்களை அழைக்கிறேன். A33 பாலசுப்ரமணியம். வணக்கம், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன். ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அருமையான ப்ராஜெக்ட் நம்ம கையில் எடுத்திருக்கோம். முதல் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அருமையா போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஊட்டிக்கு ஒரு ஆள் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 2 பேருக்கு ரெடி பண்ணேன். ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு, இன்னொருத்தர் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் முயற்சி பண்ணி ஊட்டிக்கு அழுத்து வரக்கு நான் முயற்சி பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் ஊட்டி அச்சீவ் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம கிரிப்டோல பாத்தீங்கன்னா நான் மொத்தம் 3 டைரக்ட் நான் கொடுத்துருக்கேன். அது போக ஒரு பாக்கி 2 நான் இது போட்டு வச்சிருக்கேன். பட் அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மித்த டீம்ல நம்ம டீம்ல இருக்க எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்து கிரிப்டோட பிளஸ் பாயிண்ட் என்ன இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஃபண்ட் வருது அப்படிங்கிற விஷயத்த நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே விரைவில் பாக்கி இருக்க 9ஐயும் நான் முடிச்சு ராயல்டி கிளப் மெம்பர் ஆயிருவேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் இதை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ராயல்டி கிளப் மெம்பர் ஆயிட்டா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்களும் நான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நமக்கு டைரக்டா போட்ட அந்த 3 பேருக்கு கீழே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பக்கம் கீழே டவுன்லைன் இறங்கி இருக்காங்க. அவங்க பண்ணியிருக்காங்க, கிரிப்டோல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ புதுசா அத்தனை பேர்த்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே விரைவில் அவங்களையும் ராயல்டி கிளப் மெம்பரா ஆக்குறதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள். அர்னால்டு அப்படிங்கிற ஒரு வீரர் சொல்றார், உங்கள் பாக்கெட்டுகளில் கை வைத்துக் கொண்டு ஏணியில் ஏறுவது சிரமம் அப்படின்னு சொல்றார். அருமையான ஏணி நமக்கு முன்னாடி இருக்கு. கொஞ்சம் நம்ம பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற கையை எடுத்துட்டு அந்த ஏணியை பிடிச்சிட்டு ஏறுறது மட்டும்தான் நம்ம செய்ய போறோம். நிச்சயமா நம்முடைய அத்தனை பேருடைய முயற்சியும் வெற்றி பெறும். அடுத்து அரக்கோணம் திரு ராமலிங்கம் அவர்களை அழைக்கும்.
ஐயா ஐயா வணக்கம் ஒரு நிமிஷம். ஐயா ராமலிங்கம் சார் ஒரே நிமிஷம். சார் குறுக்கிறதுக்கு மன்னிக்கவும். ராமலிங்கம் பேசுறேன். ரெண்டு பேரும் ராமலிங்கம் தான். ஆரோக்கியசாமி சார் குட் மார்னிங். சொல்லுங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு ஒரு சின்ன இன்னைக்கு வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து நம்ம பேசணும். இப்ப பாலசுப்ரமணியன் சார் அட்மின் டைரக்டரா இருந்தாரு, அரக்கோணம் ராமலிங்கம் சாரும் அட்மின் டைரக்டர். நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர் 4 பேர் தான் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு, ஏன்னா சங்கர் சாரோட அப்டேட் இன்னைக்கு நிறைய இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த பே அவுட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசணும். சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இங்க எத்தனை பேருக்குலாம் எல்லாருமே ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. நீங்க பேச வேண்டாம், நீங்க ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அதே போல ப்ராஜெக்ட் மேனேஜரை சொல்றீங்களா, சிஸ்டம் மேனேஜரை சொல்றீங்களா? சொல்றீங்க சார். இப்ப இன்னைக்கு வந்து புதன்கிழமை சிஸ்டம் ப்ரொமோட்டர், வியாழக்கிழமை தானே சார் இது அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ப்ராஜெக்ட் மேனேஜருங்க ஐயா, நாளைக்கு சாரி இன்னைக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே ஆண்ட்ரைஸ் பண்ண சொல்லுங்க. அதோட இல்லாம ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சவங்களும் ஆண்ட்ரைஸ் பண்ண சொல்லுங்க சேர்ந்து. சார் அட்மின் டைரக்டர் யாரும் பேச வேண்டாம், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் மட்டும் பேசுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆரோக்கியம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. தொடர்ந்து ஈரோட்டை சேர்ந்த மருத்துவர் திரு ஆறுமுகம் அவர்களை அழைக்கிறேன். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொன்ன மாதிரி, இந்த திட்டத்துல இணைஞ்சதுல இருந்து அவருக்கு உடல்நிலை குறைவா இருக்கிறாரு. அதிகமா வீட்டை விட்டு வெளியில நடமாட முடியாத நிலையில கூட தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப அருமையா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இவர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகி, ஊட்டி அச்சீவர் ஆகி, கிரிப்டோல என்ட்ரி ஆகி, இன்னைக்கு அவர் நிறைய என்ட்ரிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அருமையா செயல்படுகிறார். சார் ஆறுமுகம் சார் வாங்க சார், வெல்கம். மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க சார். எஸ் வணக்கம் சார். வணக்கம். நான் ஈரோட்டிலிருந்து சித்த மருத்துவர் ஆறுமுகம் பேசுறேங்க சார். வணக்கம் சார். சார் வந்து சொன்னது மாதிரி நான் வந்து உடல்நிலை 2 ஆண்டுகளாக பாதிப்பு. ஆனா இப்ப வந்து இப்போ ஒரு மாசம் 2 மாசத்துல நான் முன் போல ஆயிடுவேன் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு. அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 12 பேர்த்த கொடுத்து சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மட்டுமே கிரிப்டோ கரன்சியில ஸ்பீடு கிரிப்டோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டீம் இருக்கிறதுனால பெரிய அளவு கொண்டு வர முடியும். ஆனால் இன்னும் ஒரு மாதம் டைம் எடுக்கும். அதனால நம்மளோட கால்கள் எப்படி ஒருத்தர் வந்து ஒரு நடன பயிற்சியாளரோ அல்லது நடனம் தெரிஞ்சவங்க ஒரு நடன நிகழ்ச்சியாக நடக்கும்போது அவங்க கால்கள் சும்மா இருக்காது, பரிதவிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்துல நான் இப்ப இருக்கேன். எல்லா திட்டங்களும் அருமையான திட்டம், அருமையான பொசிஷன். நான் 25 ஆண்டு காலமா நெட்வொர்க்ல இருந்தாலும் வந்து எது சம்பாதிக்க முடியல. நம்ம இழந்ததுதான் அதிகம். அது இவ்வளவுன்னு சொல்ல வேண்டாம், அது நல்லா இருக்காது. நிறைய கம்பெனி பாட்டு வந்தாச்சு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச 2 விஷயங்கள். ஒண்ணு, இந்த சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரன் பண்ற கூட்டு முயற்சியா வந்து கமிட்டி சேர்ந்து இது பண்றது எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான விஷயம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா ரீபர்த் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம். எப்படி இருந்தாலும் இதுல யாரா இருந்தாலும் இதுல இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல நல்ல நிலைமையில ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு இதுல நிச்சயமா 100க்கு 100 இருக்குது. அதுல எந்த மாற்றம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆரோக்கியசாமி சாருக்கு முதல் நன்றி. என்னை இந்த துறைக்கு கொண்டு வந்த தர்சா மேடம் உள்ளாச்சு, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதை உருவாக்குன சங்கர் சார், ராமலிங்க சார், மற்ற எல்லா லீடர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆரோக்கிய சார் பக்கர் சார் பேச முடியுங்களா சார்? வணக்கம் சார். சார் வணக்கம், நான் திருச்சியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் பண்ற ஆளுகள் எல்லாமே இன்னும் சரியா வரல. ஜூம் மீட்டிங் வர மாட்டாங்க. நான் ஜூம் மீட்டிங் வராத பட்சத்தில் அவங்க அலோவ் பண்ணிட்டு வந்தாங்க.
ஜூம் மீட்டிங்ல யார் நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல வாங்க, ஜூம் மீட்டிங்ல வந்து ஒரு வாரமாவது எடுத்துட்டீங்கன்னா தான் அந்த புரிதல் வரும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஜூம் மீட்டிங் வர பட்சத்துல உங்களுக்கு தெரிய வராது சார் சொல்லி என்னுடைய அணி சுலபா தங்க கொஞ்சம் நான் முழு முயற்சி பண்றேன் சார். முயற்சிகள் தோக்க விடாத அடிப்படையில முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். கண்டிப்பா நல்ல நிலையில பிபிஎஸ்ல ஐடி கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறேன் சார். கண்டிப்பா. வணக்கம் சார். தங்களுடைய முகத்தை நாங்க தினமும் ஜூம் மீட்டிங்ல பாக்குறோம். உங்களுடைய முயற்சி வெற்றியடைய உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பானுமதி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். வாய்ஸ் கேக்குதுங்க? நல்லா கேக்குது சார். பிபிஎஸ் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். பாத்தீங்கன்னா நான் இந்த திட்டத்துல இணைஞ்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற 2 ப்ராஜெக்ட்ல இருக்கிறது நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன். என் டீம்ல இருக்கிறவங்களும் இதுல இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. நான் சிஸ்டம் ப்ரமோட்டரும் முடிஞ்சிருக்கேன், பிளஸ் ஊட்டி அச்சீவ்மெண்ட்டும் முடிச்சிருக்கேன். கிரிப்டோல 6 நபர்களை இணைச்சிருக்கேன். என் டீம்ல கீழே பாத்தீங்கன்னா 2 நபர்கள் ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. பிளஸ் வந்து சிஸ்டம் ப்ரமோட்டரும் வந்து 2 பேர் முடிச்சிருக்காங்க, 3 பேர் முடிச்சிருக்காங்க சார். இதுல நான் இப்ப பயணிச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை கொடுத்த இந்த திட்டத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. இதை உருவாக்கிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றிமா. நன்றிமா. நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஆபீஸ்ல ஜூனியர் ரெஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இந்த ஒர்க்கை வந்து பார்ட் டைமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட் நல்ல அருமையான ப்ராஜெக்ட். பட் எனக்கு வந்து பார்ட் டைம் போகும்போது காலையில ஸ்கூலுக்கு போகிறதும் சரியா இருக்கும். டே டைம்ல வந்து யாருக்கும் பேசுறதுக்கு டைம் இருக்காது. பட் ஈவினிங் டைம்ல ஒரு 5:30-6 மணிக்கு பிறகுதான் நான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிட்டேன் சார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராயல் கிளப் வந்து கூடிய சீக்கிரம் அதுவும் முடிச்சிருவேன். கிரிப்டோவில் வந்து ஒரு 6 நபர்களை இணைச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து தஞ்சாவூரை சேர்ந்த திருமதி கிருஷ்ணவேணி மேடம் வந்து ஊட்டி அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு முடிச்சிருவாங்க. டவுன்லைன்ல உள்ளவங்கள வந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். தேங்க்யூ. வணக்கம் சார், வாழ்த்துக்கள். ஒரு ஸ்பீடு கிரிப்டோ திட்ட விளக்கத்திற்கு நேரம் ஆயிடுச்சு. முருகேசன் சார் இருக்கீங்களா? இல்லைன்னா நம்ம நேரம் அடுத்து போயிடலாம். நமக்கு ஒரு அருமையான மகிழ்ச்சியான செய்திகளை சங்கர் சார் நமக்கு கொடுத்திருக்காரு. இது எம்எல்எம் இல்ல, இது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது சங்கிலி தொடர் வியாபாரம் இல்ல, அதே நேரத்துல சங்கிலி பின்னலோட கூடிய ப்ராஜெக்டுகளோட திட்டம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா விளக்கி இருக்கிறாரு. அடுத்தது, இது ஒரு ஃப்ரீலான்ஸ் சிஸ்டம், சுதந்திரமான வாய்ப்பு, ஆனால் சில கட்டுப்பாடுகளோடு கூடிய வாய்ப்பு. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்பீடு கிரிப்டோ உடைய திட்ட விளக்கத்திற்கான நேரம் ரொம்ப ஒரு அருமையான சார். ஆரோக்கியம் சார் 6:15க்கு ரெகுலரா வந்து பிளான் பிரசன்டேஷன் ரெடி ஆயிருங்க. இப்ப மணி 6:05. குட் மார்னிங் லீடர்ஸ். ரொம்ப சங்கர் சார் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்பீடு கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு புது உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இதோடைய அருமையை இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. இப்ப முருகேசன் சார் பேசுங்க சார். ரொம்ப நேரம் கையை உயர்த்தி இருக்கீங்க, பேசுங்க. முருகேசன் சரி. ஆனா ஈடுபாட்டோடு உற்சாகமாக இருப்பவர்கள் வெற்றி அடையாமல் இருக்க முடியாது. இப்ப சங்கர் சார்ட்டையும் ராமலிங்கம் சார்ட்டையும் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டுல ஒரு 50% நம்மகிட்ட ஒவ்வொருத்திட்டையும் இருந்தாலே
இந்நேரம் இந்த சிஸ்டத்துடைய வெற்றி மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. இப்ப வெற்றிகரமான மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு, அது வலிமையின் பற்றாக்குறை அல்ல, அறிவின் பற்றாக்குறை அல்ல, விருப்பத்தின் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் வெற்றி அடையணுங்கிற ஒரே ஒரு ஆசை, இந்த ஒற்றை ஆசை நம்மை வெகு உயரத்திற்கு இட்டு செல்லும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம கிரிப்டோக்குள்ள நுழையலாம். ஜெயஸ்ராஜ் சார் வாங்க சார். சார் நான் மதுரையில இருந்து ஜெயஸ்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம சங்கர் சாரும் நம்ம ராமலிங்க சாரும் சொன்ன கருத்துக்கள் உண்மையிலே சால சிறப்பு. ஏன்னா அதை நம்ம பின்பற்றணும்னா நம்மளுடைய இன்கம் பைய வந்தாலும் சரியான நேரத்துல சிஸ்டம் தன் கடமையை கரெக்டா செஞ்சிடும். அதுல எந்த மாற்றங்கிறது கிடையாது. இது மனிதன் இயக்குறது கிடையாது. ஆனா அவங்கவுங்க பொறுமை இல்லாம குரூப் சேர்க்கிறாங்கன்றாங்க. அது உண்மைதான். சில பேர் எனக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, இப்ப மணி வர்றது கொடுக்குறோம் வாங்குறோம், அதுதான் நம்மளுடைய பண்பாடா இன்னைக்கு இதுல வந்துட்டு இருக்கு. உடனே அவங்க பிசினஸ் ஒரு நல்லா பேசிட்டோம்னா அவங்களுடைய பிசினஸ் நமக்கு புகுத்துறாங்க. அது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லாருமே நம்ம என்ன இலக்குல உள்ள வந்தோம், இதுல என்ன வெற்றி அடைய போறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். இது வெற்றி அடைகிறது எல்லாருமே நிச்சயம் தான். அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமை